இன்னும் நம்ம போட்டில் நைட்டு என்ன சாப்பாடுன்னு பார்த்தோன்னா உளுந்தங்கஞ்சி. இதை சில இடத்துல பயிர் கஞ்சின்னு சொல்லுவாங்க. நம்ம பயிர் கஞ்சியும் நம்ம உன்னிமேரி ஃப்ரையும் ரெண்டும் செம காம்பினேஷன். ரெண்டு நாள் நைட்டு போட்டில் இதான் இருக்கும். அதில் அந்த உன்னிமேரியும் அந்த பயிர் கஞ்சியும் சேர்த்து சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நிறையா பேர் உயரமான இடத்துலேருந்து குதிக்கும்போது பேராஷூட் யூஸ் பண்ணான்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவ்வளோ பெரிய போட்டை நிறுத்துறதுக்கு பேராஷூட் யூஸ் பண்ணான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இவ்வளோ பெரிய போட்டை இந்த ஆழ்கடலில் நிறுத்துறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவிலான பேராஷூட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஆழ்கடலில் நம்ம ஆங்கர் போட முடியாது. ஏன்னா அவ்வளோ ஆழம் இந்த காற்று கடலுக்கு போட்டால் நிற்க முடியாது. அதனால் நம்ம இந்த பேராஷூட்டை தான் பயன்படுத்துவோம். இது நம்ம கடலுக்கான பேராஷூட்டு தான். அதை தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இந்த பேராஷூட்டை தண்ணியில் இழக்கிறதுனால இந்த பேராஷூட்டுக்குள்ளே மொத்த தண்ணியும் போய் பிளாக் ஆகிரும். அப்படி ஆகும்போது இந்த பேராஷூட்டை நம்ம போட்டில் கட்டியிருக்கனால நம்ம போட்டுமே நார்மலாக போகிறத விட ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஆங்கர் போட்டால் என்ன ஸ்பீடில் இருக்குமோ நீங்கள் ஸ்டக் ஆகி நிற்குமோ அதே ஸ்பீடில் தான் போட்டு ஸ்டக் ஆகி நிற்கும் கடலில்.